வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்மளோட நீர் தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட முறை தான் கிணறு. கிணறை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கிணறு இதை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவ்வளவா தெரியாது. நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீரை வெளியில எடுக்கிற முறை தான் கிணறு. தண்டு செலுத்துதல், அகழ்தல், துளையிடல் இந்த முறையை வச்சு தான் கிணறை நம்ம நோண்டுவோம். ஒவ்வொரு ஏரியால அந்த நிலத்துக்கு அடியில் இருக்கிற நிலத்தடி நீரோட மட்டத்தை வச்சு தான் கிணத்தோட ஆழமும் டிசைட் ஆகும். அந்த காலகட்டத்திலலாம் கிணத்துல குதிச்சு தான் நீச்சலே கத்துப்போம். கிணறுகள் பொதுவா வட்டமா குறுக்கு வெட்டுமுகம் அமைஞ்ச மாதிரி தான் இருக்கும். சதுரம் நீள் சதுரமா இதோட குறுக்கு வெட்டுமுகம் அமையும். அது மட்டும் இல்லாம இடத்துக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி கிணத்தோட ஆழம் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஒரு வீட்டுல அந்த காலத்துல கிணறுலாம் இருந்ததுன்னா தண்ணீர் பஞ்சம் வரவே வராது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கிணத்துல தண்ணி இறைக்கணும்னா சக்கரை மாதிரியான ஒரு உருளையை தான் பயன்படுத்துறோம். கைத்தோட ஒரு முனையில வாளியை கட்டி அதுல கிணத்துல இருந்து தண்ணி எடுப்போம். இதுக்கு கப்பி, துளா அப்படின்ற கருவியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இந்த கயிறை பிடிச்சி விளையாடுவோம். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத டயத்துல கூட நம்ம முன்னோர்கள் கிணறு வெட்டுறதுக்காக குந்தாலி, கணிச்சி இந்த மாதிரி கருவிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீரோட மட்டம், நீரோட ஓட்டம் இது எல்லாத்தையும் கணிச்சு வச்சிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே கூவ நூல் அப்படின்ற கூவ சாஸ்திரத்துல டீடைலா இருக்கு. அந்த காலகட்டத்தில் சுரங்கமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 800 ஆண்டுகள் பழமையான கிணத்தை பற்றின கல்வெட்டுகள்லாம் நிறையவே கிடைச்சிருக்கு. குறிப்பாக சோழர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பொது கிணறுகள் நிறையவே வெட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கிணறுகள் அதோட சாயலை தாங்கி நிற்கிது. கிணறுகளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் அகல் கிணறு. இந்த வகை கிணறை வெட்டுறதுக்காக மனுஷங்க கோடாரி, கடப்பாறை, அப்புறம் மண்வெட்டி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளே இறங்கி வெட்டி கிணத்தை தோண்டுவாங்க. அப்படி தோண்டும் போது மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கல்லாலான உரைகளை போடுவாங்க. இப்போ நம்ம கான்கிரீட்ல அதாவது வளையங்கள் யூஸ் பண்றோம் அது மாதிரி. ஆழ்துளை கிணறு இதோட விட்டம் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா ஆழம் அதிகமா இருக்கும். இதை மெஷினை வச்சு போடுவாங்க, மோட்டார் வச்சு இதுல இருந்து தண்ணீர் எடுப்பாங்க. இப்போ 90% ஆஃப் த வீடுகள்ல இதுதான் யூஸ் பண்றாங்க. இந்த ஆழ்துளை கிணறு போடுறாங்க, ஆனா அந்த ஓட்டையை மூட மாட்டாங்களே. ஸ்வஸ்திக் கிணறு இது திருச்சிராப்பள்ளியிலிருந்து துறையூர் போற வழியில அமைஞ்சிருக்கு. கிபி 8வது நூற்றாண்டுல கம்பன் நரையன் அப்படின்ற மன்னன் இதை கட்டியிருக்காரு. ஒரு துறையில குளிக்கிறவங்களால அடுத்த துறையில இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. அதாவது ஓப்பன் ஸ்பேஸா இருந்தாலும் பிரைவசி கொடுத்திருக்காங்க. கெத்து இல்ல? 18th செஞ்சுரியில சென்னையில பாத்தீங்கன்னா கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்தது. அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாண கவர்னரா இருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்றவர் 1818ல 27 கிணத்தை வெட்டினாரு. அப்போ அவருக்கு தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால திருக்குறளை படிச்சிருக்காரு. அதனால அவரோட கிணற்று கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இருப்புணலும் அப்படின்ற குறள் பதிஞ்சிருக்கு. அதுல ஒரு கல்வெட்டு ராயப்பேட்டையில நம்ம தமிழக தொல்லியல் துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் திருக்குறள் படிக்கிறாங்க. நாம தஞ்சாவூர்ல இருக்கிற கரந்தை அப்படின்னு சொல்லப்படுற கரந்தட்டாங்குடியில 1400 வருஷம் பழமையான கருணாசாமி அப்படின்னு சொல்லப்படுற வசிஷ்டர் கோயில் ஒன்று இருக்கு. அங்க 1400 வருஷம் பழமையான 7 உரை கிணறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிணத்துல தான் சோழர்கள் குளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியில சொல்றாங்க. தஞ்சாவூர்ல என்ன மாதிரி அதிசயம் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டோட திருநெல்வேலியில் இருக்கிற திசையன்விளை பகுதியில் அதிசய கிணறுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆயன்விளை பகுதியில் இருக்கிற அந்த அதிசய குளத்துல மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற 50 கிணத்துலையும் போன வருஷம் பெஞ்ச மழையில 3000 கன அடி அளவு ஒரு நொடிக்கு தண்ணி உள்ள போயிருக்கு. ஆனா கிணறு ரொம்பவே இல்லை. அதனால அந்த ஏரியா மக்கள் அந்த கிணறு எல்லாத்தையும் அதிசய கிணறு அப்படின்னு சொல்றாங்க. திசையன்விளையில இருக்கிற அந்த அதிசய கிணத்துக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த கிணத்துக்குள்ள இருந்த சுண்ணாம்பு பாறைகள்ல இந்த மழைநீர் போய் வேதி மாற்றங்கள் ஏற்பட்டு குகைகள் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில கிணறுக்குள்ள கால்வாய்கள் ஏற்பட்டிருக்கு. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதிசயம் தான். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்.